ஹாய் ஆல். இன்னைக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு சூப்பரான ஒரு மதுரை ஸ்பெஷல் கறி தோசை தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து மாவ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஊத்தப்பம் கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். ஊத்தப்பம் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டைய நல்லா உடைச்சு ஊத்தி, பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதாவது அந்த நம்ம ஊத்தியிருக்க ஊத்தப்பம் ஃபுல்லாவே வந்து அந்த முட்டைய வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மட்டனோ, சிக்கனோ வந்து கொத்துக்கறி போட்டு வாங்கி, அத வந்து நல்ல திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அத வந்து எடுத்து அப்படியே வந்து இந்த முட்டைக்கு மேல வந்து அந்த கிரேவிய வந்து நல்லா ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படியே சுத்தி நல்லெண்ணெய் நெறைய விடுங்க. அப்பதான் வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே லோ ஃப்ளேம்லயே வச்சு, அப்படியே வெந்ததுக்கப்புறம் பெரட்டி போடுங்க. பெரட்டி போட்டு மறுபடியும் 5 நிமிஷம் விடுங்க. அதுவும் நல்லா வெந்து நல்லா ரோஸ்டட் ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா, சுட சுட சூப்பரான ஒரு கறி தோசை ரெடி ஆயிடும். ஸோ பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கும். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.